இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சந்தனம் வணக்கம், எல்லாருக்கும் சாயங்காலம் வணக்கம். நான் தான் உங்க தனசேகர். இந்த சிவன் கோவிலுக்கான மண்டபத்துல நடக்க போற நிகழ்ச்சியை பத்தி பேசுறதுக்கு நான் ரொம்ப புண்ணியம் செஞ்சிருக்கணும். ஆருத்ரா தரிசன தினத்துக்காக ஒரு நாட்டிய போட்டி நடக்க போகுது. அதுல உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நாட்டிய போட்டியில நடுவரார்ந்து தீர்ப்பு சொல்றதுக்கு இதோ நாட்டிய பேரொளி கலைமாமணி சாந்தி மாஸ்டரை வருக வருக என வரவேற்கிறோம். இந்த போட்டிக்கு என்ன ஜட்ஜா கூப்பிட்டதுல எனக்கு தான் பெருமை. இந்த போட்டியில கலந்துக்கிற 2 டீமுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். போட்டி ஆரம்பிக்கலாமா? சரி சரி சரி. மேடம் ப்ளீஸ் நீங்க அப்படி உட்காருங்க. மைக் வாங்கிக்கங்க. இந்தாங்க. தேங்க்யூ மேடம். மீனா, நீ தான் முதல்ல ஆடணும். இப்போ உன் பேரை கூப்பிட்டதும் பயப்படாம போய் ஆடிட்டு வா. சொதப்பிராத. இந்த காம்படிஷன்ல நீ ஃபுல் மார்க் எடுக்கணும். சரிங்க மிஸ். இந்த போட்டி மொத்தம் 3 சுற்றுகளா நடக்க போகுது. முதல் சுற்று 8 வயசு கீழே இருக்கிற சிறுவர்கள் ஆடும் நடன போட்டி. இரண்டாவது சுற்று 9 வயசுல இருந்து 16 வயசுக்கான சிறுவர்கள் ஆடும் நடன போட்டி. மூன்றாவது சுற்று நாட்டிய பள்ளி வச்சு நடத்துற நாட்டிய ஆசிரியர்களுக்கான போட்டி. முதல் சுற்றுக்கு தலா 10 மதிப்பெண்கள். இரண்டாவது சுற்றுக்கும் அதே மாதிரி 10 மதிப்பெண்கள். மூன்றாவது சுற்றுக்கு 20 மதிப்பெண்கள். மொத்தம் 40 மதிப்பெண்கள். 3 சுற்றுக்கும் ஜட்ஜ் மார்க் போடுவாங்க. அதன் அடிப்படையில தான் வெற்றி அறிவிப்பாங்க. எல்லாரும் ரெடியா? முதல் சுற்று ஆரம்பிக்க போகுது. 8 வயசுக்கு கீழே இருக்கிற சிறுவர்களுக்கான போட்டி. இதுல அருந்ததி நாட்டியாலயால இருந்து மீனா. நல்லா ஆடணும். ஓகே போ. அடுத்து நடராஜா பள்ளியில இருந்து இனியாங்கிறவங்க கலந்துக்க போறாங்க. தைரியமா போ. பசங்க பார்க்க குட்டியா இருந்தாலும் ஆட்டம் ரொம்ப பெருசா இருந்துச்சுல்ல? ஜட்ஜ், உங்களோட சில வார்த்தைகள். நிஜமாவே 2 பேரும் சூப்பரா ஆடினாங்க. இனியா, உன் பாவம் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. மீனா, நீ ஒவ்வொரு ஸ்டெப்பையும் பெர்ஃபெக்ட்டா பண்ண. தேங்க் யூ மேம். ஸ்கோர் பார்த்துடலாமா? மீனா 9 மார்க்ஸ். இனியா 6 மார்க்ஸ். ஐயோ இல்ல குட்டி, நீ சூப்பரா ஆடின. ஆனா ஒரு 2-3 இடத்துல ஸ்டெப்ஸ் மறந்துட்டல்ல, அதான் மார்க் கம்மி ஆயிடுச்சு. சரியா? முதல் சுற்று ரொம்ப பிரமாதமா நடந்து முடிஞ்சிச்சு. ஸ்கோர்ஸ் வச்சு பார்த்தோம்னா அருந்ததி நாட்டிய பள்ளி வெற்றி அடைஞ்சிருக்காங்க. வாழ்த்துக்கள். அடுத்த சுற்று ஆரம்பிக்க போகுது.
அதுக்கு அருந்ததி நாட்டியாலயாவின் வர்ஷாவும் நடராஜா நாட்டிய பள்ளியில இருந்து காவியாவும் இந்த போட்டியில ஆட போறாங்க. மாமா என்னடா அங்க அருந்ததி இருக்காங்கல்ல, அவங்க வர்ஷாக்கு பதிலா ஸ்ருதி ஆட வைக்க போறாங்களாம். என்ன சீனு இது? ஏய் மாயா, இத சும்மா விடக்கூடாது. வா போய் என்னன்னு கேட்கலாம் வா. நல்லா ஆடணும். ஓகே ஓகே மேடம். ஏய் அருந்ததி, இது உனக்கே அசிங்கமா இல்ல? நான் ட்ரெயின் பண்ணவள உன் சார்பா ஆட வைக்கிற? ஏய் இங்க பாரு, இந்த போட்டியில நான் ஜெயிக்கணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். அத கேட்க நீ யாரு? பாக்குறேன். இங்க பாருங்க, எங்க பொண்ணுக்கு எது நல்லதோ அதுதான் நாங்க பண்ணுவோம். அப்போ மாயா உங்க பொண்ணோட நல்லதுக்காக அடிபடுறதால உங்க கண்ணுக்கு தெரியல. அவங்க கொடுத்த காசுக்காக நாங்க கஷ்டப்பட்டு டான்ஸ் சொல்லி கொடுத்தத உங்க பொண்ணை எதிரணி சார்பா ஆட வைக்கிறீங்களே, உங்களுக்கு மனசாட்சி உறுத்தவே இல்லையா? உங்ககிட்ட எல்லாம் பேசுறதுக்கு விருப்பம் இல்லைங்க. மேடம், நான் நடராஜா நாட்டியப்பள்ளி மாயாவோட ஹஸ்பண்ட் மேடம். சொல்லுங்க. மேடம், நாங்க கஷ்டப்பட்டு ட்ரெயின் பண்ண எங்களோட ஸ்டூடெண்ட்டை அந்த அருந்ததிங்கிறவங்க விலைக்கு வாங்கி அவங்க நாட்டியப்பள்ளி சார்பா ஆட வைக்கிறாங்க மேடம். அந்த ஸ்ருதி ஆடவே கூடாது மேடம். சீனு விடு சீனு. மேடம், என் பேரு மாயா மேடம். சீனு, ஸ்ருதி ஆடட்டும். அவ ஆடி ஜெயிச்சாலும் நமக்கு பெருமை தானே. மாயா இல்ல. வா. சாரி மேடம். வா. ஆல் தி பெஸ்ட் ஸ்ருதி. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணு. ஸ்ருதி, நீ வா, நம்ம போலாம். எதுக்கு இவங்க கிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு போலாம்? வா. என்ன மாயா நீ? நான் தான் ஜட்ஜு கிட்ட பேசிட்டு இருந்தேன்ல, அதுக்குள்ள வந்து ஸ்ருதி ஆடட்டும்னு சொல்ற. பரவாயில்ல சீனு, அவ ஆடட்டும். காவியா அவளை விட சூப்பரா ஆடுவா. என்ன இந்த அருந்ததி கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம நடந்துக்கிறா? போட்டியில ஜெயிக்க என்ன வேணாலும் பண்ணுவோன்னு சொல்றவங்க கிட்ட நாம என்ன பேச முடியும் சொல்லு? பெரியம்மா வந்து காவியாவுக்கு சூப்பரா ட்ரெயின் பண்ணிருக்காங்க. அதனால பயம் ஒண்ணும் இல்ல. ஆனாலும் எனக்கு கொஞ்சம் கூட மனசே கேட்க மாட்டேங்குது. நடக்கிறதெல்லாம் நல்லதுக்குன்னு எடுத்துக்குவோம். ஆனா நீ சொன்ன மாதிரி காவியா நல்லபடியா ஆடுவாள்ல? தொட்டு பார்த்தா பயங்கரமா ஜுரம் அடிக்குது. கடவுளே, வந்தப்பவே பார்த்தேன் இவ டல்லா இருந்தா. ராத்திரி பகல்னு ஆடினதுனால குளிர் ஜுரம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்காக எப்படியாச்சும் ஜெயிக்கணும் தான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தா. கடைசியில இப்படி ஆகும்னு நினைக்கல. ஸ்ருதிக்கு எதிராக யார ஆட வைக்கிறது? மாயா, காவியாக்கு பதிலா நாம அப்பு ஆட வைக்கலாம். அப்புவால ஆட முடியுமா? என்னால ஆட முடியும்க்கா. காவியாக்கு பதிலா என் தம்பி அப்போ ஆடுவான் மேடம். நீங்க போய் அவனை ரெடி பண்ணி கூட்டிட்டு வாங்க. கடைசியில அந்த அருந்ததிக்கு எதிரா உன் புள்ள இறக்கி விட்டுருக்காரு.